அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வரிசை வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கின்றேன். இந்த நாளின் பாடத்தை நாம் ஆராய்வதற்கு முன்பதாக உங்களுக்குரிய இலவச பிரதியை அறிமுகப்படுத்துகின்றோம். நாங்கள் தேவனை நம்புகிறோம் என்ற அழகான பாடப்புத்தகம் உங்களுக்காக அனுப்பப்பட காத்திருக்கிறது. இந்த புஸ்தகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்களோடு நீங்கள் தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். அல்லது நீங்கள் ஆன்லைனில் இதை டவுன்லோட் பண்ண வேண்டும் என்றால் எங்களுடைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற பாடம் நாங்கள் தேவனை நம்புகிறோம் என்ற ஒரு தலைப்பின் கீழே படிக்கப் போகின்றோம். வேதாகமத்தில் 3 முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இதில் யாக்கோபின் கதையை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஒருமுறை ஏமாற்றுகிறான். பிற்பாடு கண் தெரியாத தன்னுடைய தகப்பன் ஈசாக்கை தாயின் சொல் கேட்டு அவன் ஏமாற்றினான். எதற்காக என்றால் சேஷ்டபுத்திர பாகத்தை, தலைமகனுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பெற வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி செய்தான். அப்படி செய்தபடினாலே அவனுக்கு நேரிட்ட விளைவுகள் என்னென்ன என்று பார்த்தால், தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் பிரிந்து தூர தேசத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி அவன் தனியனாக அவன் போகும் பொழுது மீண்டும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் சந்திப்பேனோ மாட்டேனோ என்ற ஒரு நிச்சயம் இல்லாதவனாகவே அவன் ஓட நேரிட்டது. அப்படி ஒரு நாள் அவன் தூர தேசத்திற்கு பிரயாணப்படும் பொழுது ஓர் இரவு நேரத்தில் ஒரு இடத்துல அவன் தனியாக கவலையோடு ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து அவன் படுத்து உறங்க ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்படி அவன் தூங்கிக் கொண்டிருந்த இடத்துல திடீரென்று ஒரு மகிமையான ஒளி அங்கே பிரகாசிக்கிறது. அந்த ஒளியின் மத்தியில் அவன் பார்க்கும் பொழுது ஒரு உயரமான ஏணி, அந்த ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே காணப்படுகிறது. அதனுடைய தரைப்பகுதி பூமியிலும் அதனுடைய மேல் பகுதி வானத்தையும் எட்டியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான காட்சியை சொப்பனத்தில் யாக்கோபு பார்க்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஏணியில் தேவதூதர்களும் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக அந்த ஏணியின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி கலங்கி போய் வேதனையோடு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரயாணித்து கொண்டிருந்த அந்த யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தங்கள் என்றால், யாக்கோபு, நீ போகிற தேசத்தில் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை மீண்டும் சுகமாக உன்னுடைய தேசத்திற்கு நான் திரும்பவும் கொண்டு வருவேன். அது மட்டுமல்ல, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த அதே உடன்படிக்கையை தேவன் யாக்கோபோடும் செய்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபு தேவனை நோக்கி ஒரு பொருத்தனை செய்கிறான். என்ன பொருத்தனை தெரியுமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை படித்து பாருங்கள். தேவரீர் என்னை சுகமாக காத்து என்னை இங்கே திரும்பி வரப்பண்ணுவீர் என்று சொன்னால், தேவன் எனக்கு செய்யக்கூடிய எல்லா நன்மைகள் நிமித்தம் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை செய்கிறான். பிரியமானவர்களே, தசம பாகம் என்பது 10ல் 1. நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 பங்குதான் தசம பாகம் என்று அழைக்கப்படுகிறது. நான் அதை தேவனுக்கு செலுத்துவேன் என்று யாக்கோபு பொருத்தனை செய்கின்றான். 10ல் 1 பங்கு தேவனுடையது, தசமபாகம் தேவனுடையது.
அதை நாம் திரும்ப செலுத்த வேண்டும் என்னும் கருத்தை யாக்கோபு எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? அதிகாரம் 14 அதிகாரத்தில் 18 மற்றும் 20 வசனங்கள். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்ற நபருக்கு, இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமிடத்திலிருந்து ஆசாரியர்களுக்கு தசமபாகம் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை, பரலோக திட்டத்தை அவன் கற்றிருந்தான். அதனால தான் யாக்கோபு தேவனிடத்தில் பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். நம்முடைய சம்பாத்தியத்தில் எந்த பகுதி தேவனுக்கு உரியது? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். லேவியராகமம் 27:30 தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று தேவன் சொல்லுகிறார். நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில், நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய வியாபாரத்தில் வரக்கூடிய எல்லா விளைவுகளிலும், எல்லாவித வருமானத்திலும் 10 பங்கை நாம் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்கு நமது வருமானத்தில் 10 பங்கை கேட்கிறார்? நமது தசம்பாகத்தை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? வேதமே பேசுகிறது பாருங்கள். என்னாகமம் 18 அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்கள். தசம்பாகம் எதற்காக, யாருக்காக என்றெல்லாம் தேவன் அழகாக வர்ணித்திருக்கிறார். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இஸ்ரவேல் மக்களிடமிருந்து வரக்கூடிய தசமபாகத்தை தேவன் பெற்று யாருக்கு கொடுத்தாராம்? லேவியின் புத்திரர். காரணம் என்ன என்றால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து தசமபாகத்தை பெற்று அவர்கள் வருமானத்திலே 1 பங்கை பெற்று லேவியின் புத்திரரிடத்தில் கொடுத்தார்? காரணம் என்ன? லேவியின் புத்திரர், அதாவது லேவி கோத்திரம், தேவனுக்கென்று அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு விசேஷமான கோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவர் வேறு எந்த பங்கும் பாத்தியமும் கொடுக்கவில்லை. கர்த்தரே அவர்கள் சுதந்திரம் என்று நம் பைபிளில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த லேவியின் புத்திரர் தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறார்களே, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? அதனால தான் தேவன் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வருமானத்தில், தங்களுடைய விளைச்சலில் 10 பங்கை தேவ ஊழியத்திற்கென்று இஸ்ரவேல் புத்திரர் லேவி கோத்திரத்தாருடைய வாழ்வாதாரத்திற்கென்று கொடுக்கும்படி தேவன் கட்டளையிட்டிருந்தார். இதை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 13-14 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கான பிழைப்பு, அவர்களுக்கான வாழ்க்கையை பராமரிக்கிற, தேவைகளை சந்திக்கிற செலவுகள் எங்கிருந்து பெறப்படும் என்றால், பணம் எங்கிருந்து இந்த ஆசாரியர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் இதுதான், இந்த தசமபாக திட்டம். வருமானத்தில் 10 பங்கை
தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். அது அவருடைய ஊழியக்காரர்களுக்கென்று போய் சேரும்படி தேவன் திட்டமிட்டிருந்தார். அதை நாம் பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். தசமபாகம் என்பது சிலுவையில் முடிவடைந்த மோசேயின் பழைய சடங்காச்சார பிரமாணமா? அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு பழக்கம், புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை என்று நினைக்கின்றார்கள். பாருங்கள், ஆதியாகமத்தில் 28 நம் ஆரம்பத்திலே படித்த பகுதி 20-22 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேயின் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சீனாய் மலையிலே ஆண்டவர் 10 கட்டளைகள் மற்றும் சடங்காச்சார பிரமாணங்கள் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு முன்பாகவே முற்பிதாக்களின் காலத்திலேயே நாம் இந்த தசமபாக திட்டத்தை பார்க்கிறோம். யாக்கோபின் காலத்தில் அல்ல, அதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாம் காலத்திலேயே இந்த தசமபாகம் பழக்க வழக்கத்தில் இருந்தது என்று காண்பிக்கின்றார். அப்படியானால் இந்த தசமபாக திட்டம் என்பது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு கொடுக்கப்பட்ட திட்டம் அல்ல. முற்பிதாக்களின் காலத்திலேயே தேவன் வகுத்து வைத்திருந்த ஒரு அற்புதமான திட்டம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு தசமபாகம் குறித்து கண்டித்தார் அல்லவா? எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு 23:23, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி என்ன செய்வார்களாம்? யூதர்கள் ஆண்டவருக்கு தசமபாகம் செலுத்துகிற விஷயத்தில் மிகவும் கவனமாயிருப்பார்கள். வெந்தயம் என்றால் வெந்தயத்தில் எண்ணி தசமபாகம் செலுத்துவார்களாம். ஒர்த்தலாம், சீரகம், எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படியே எண்ணி கணக்காக அவர்கள் தசமபாகம் செலுத்துவார்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையில் கூட லூக்கா 18ஆம் அதிகாரம் 2 பேர் தேவாலயத்திற்கு சென்றார்கள். அதில் அந்த பரிசேயன் என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே, நான் உமக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொன்னான். ஆகவே யூதர்கள் தசமபாகம் செலுத்துவதில் மிகவும் குறியாய் இருப்பார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏழை எளியோருக்கு அவர்கள் உதவி செய்யாமல் அவர்களை ஒடுக்கினார்கள் யூதர்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீதி, இரக்கம் இவையெல்லாம் செய்ய வேண்டும், விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன அர்த்தம்? இவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் நீதி, இரக்கம், விசுவாசம் இவைகளையும் காண்பிக்க வேண்டும், அதே சமயத்தில் அவைகளையும் தசமபாகம் செலுத்துவதையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் தசமபாகம் என்ற காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தசமபாக திட்டத்தை விட்டுவிடாதிருங்கள் என்றுதான் அவர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். தசமபாகத்தை குறித்த என்ன ஓர் அற்புதமான வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். தசமபாகம் என்று சொன்ன உடனே நமது ஆலயங்களில் அதிகமாக நாம் கேட்கிற வசனம் மல்கியா 3:10, அற்புதமான ஆச்சரியமான தெய்வீக வாக்குத்தத்தம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள், ஆண்டவர் என்னை சோதியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். எப்படி சோதிக்க வேண்டும்?
உங்களுடைய தசமபாகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தில் பண்டசாலையில் நீங்கள் வையுங்கள். அப்போ நான் என்ன செய்வேன்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு பண்ணின பொருத்தனை நினைவுக்கு வருகிறதா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால், எனக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்தால் நான் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன். பாருங்களேன், இந்த யாக்கோபு தனி நபராக பதான் அராமுக்கு அவன் சென்றான். தகப்பன் தாயை விட்டு அவன் பிரிந்து செல்ல நேரிட்டது அவனுடைய தந்திரமான நடக்கைகளின் நிமித்தம். அப்படி போனவன் திரும்பி வரும்பொழுது எப்படி வந்தான் பாருங்கள். ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவரீர், நான் இந்த யோர்தானை கடந்து செல்லும் பொழுது தன்னன் தனியனாய் நான் சென்றேன். ஆனால் இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும், அவனுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் என்று சொல்லி 2 பரிவாரங்கள், பெரிய கூட்டமாக யாக்கோபு திரும்பி வருகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, தனியாக சென்றான். வரும்பொழுது ஒரு பெரிய படையாக, அணி அணியாக திரும்பி வந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் ருசித்தான். தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசம்பாகத்தை அவன் கண்டிப்பாக செலுத்தி இருந்திருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவன் சொல்லக்கூடிய இந்த வாக்கு தத்தத்தின்படி நாமும் நடப்போம் என்றால் தேவன் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேவன் தமது ஜனங்களிடம் எல்லா தசம்பாகத்தையும் பண்டசாலைக்கு கொண்டு வரச் சொல்லுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த பண்டசாலை என்பதை குறித்து இன்னொரு வார்த்தையை நாம் நெகேமியா 13:12 வாசிக்கிறோம். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம்பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். பொக்கிஷ அறை என்று பார்க்கிறோம். ஸ்டோர் ஹவுஸ் அல்லது ட்ரெஷர் ஹவுஸ் என்று நாம் பார்க்கிறோம். பண்டசாலை என்பதற்கு ஸ்டோர் ஹவுஸ் என்றும், பொக்கிஷ அறை என்பதற்கு ட்ரெஷர் ஹவுஸ் என்றும் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பொக்கிஷ அறை, பண்டசாலை எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில். ஆண்டவருடைய ஆலயம்தான் நமக்கு பொக்கிஷ அறை. நாம் எந்த ஆலயத்தில் அங்கம் வகிக்கிறோமோ அங்கிருந்து தான் நமக்கு பொக்கிஷங்கள், சத்திய பொக்கிஷங்கள் கிடைக்கின்றன. அங்கிருந்து தான் நமக்கு ஆகாரம், சத்திய ஆகாரம் கிடைக்கிறது. அங்கிருந்து தான் நமக்கு அப்பமும் திராட்சரசமும் தெய்வீக அந்த திருவிருந்து நமக்கு கிடைக்கிறது. அங்கிருந்து தான் நமக்கு சபை ஐக்கியம் கிடைக்கிறது. அதனால தான் நாம் எந்த ஆலயத்தில், எந்த சபை குடும்பத்தில் அங்கம் வகிக்கிறோமோ அங்கே நமது தசம்பாகங்களை செலுத்த வேண்டும். பாருங்கள், ஆபிரகாம் கூட மெல்கிசேதேக்கின் இடத்துல தசம்பாகத்தை செலுத்துகிறார். ஏன் தெரியுமா? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா? பண்டசாலை, பொக்கிஷ அறை எது, அது எங்கே இருக்கிறது என்றால், நாம் அங்கம் வைக்கக்கூடிய திருச்சபை தேவாலயம்தான் பண்டசாலை இருக்கிற இடம். அங்கிருந்து தான் நமக்கு சத்திய பண்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. நம் தசம்பாகம் செலுத்தும் போது உண்மையாகவே யார் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் கொண்டு போய் தசம்பாகத்தை வைக்கிறோம். ஆண்டவருக்கு நம்முடைய பணம், காணிக்கை எல்லாம் தேவையா? அவசியமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் என்னுடையது, சமுத்திரம் எல்லாம் அவருடையது, காட்டிலே திரள் திரளாக இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் எல்லாம் கர்த்தருடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கொடுக்கிற தசம்பாகங்கள், காணிக்கைகள் நிமித்தம்
ஆண்டவர் அவர் பணக்காரர் ஆவதற்கு அவர் ஒன்றும் வறுமையானவர் அல்ல. ஏன் நாம் கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:23 வாசிக்கிறோம். தசம்பாகத்தை ஏதோ மனிதர்களுக்காக எங்களுடைய போதகர் கேட்பார், எங்களுடைய ஆலயத்தில் கேட்பார்கள், எங்களுடைய ஸ்தாபனத்தில் கேட்பார்கள், நான் இதில் வேலை செய்கிறேன் அதனால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி அல்ல. நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்கு உண்மையாய் இருக்க விரும்புகிறேன், அவனுடைய கட்டளையை, தசம்பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, ஆகவே அந்த பரிசுத்தமான கட்டளையை நிறைவேற்ற கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன் என்கிற பிள்ளைகள் தசம்பாகத்தை கர்த்தருக்கென்று செலுத்துவார்கள். எபிரேயர் 7:8 அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தசமபாகத்தை கொண்டு போய் ஆலயத்திலே கொடுக்கிறோம். மனிதர்கள்தான் அதை பெறுகிறார்கள். ஊழியம் செய்யக்கூடிய மனிதர்களுக்குத்தான் அந்த தசமபாகம் வாழ்வாதாரமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் அதை கர்த்தருக்காக கொடுக்கிறோம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களின் கரங்களிலே போய் அதை சேர்க்கின்றோம். அதை சபையின் பொருளாளர் கரங்களிலே கொண்டு போய் சேர்க்கின்றோம். சில நேரங்களில் தசமபாகம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, நான் ஏன் கொடுக்க வேண்டும், கணக்கு வழக்குகள் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்றெல்லாம் பல நேரங்களில் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை கொடுக்காமல் தடை செய்கின்றோம், தடுமாறுகின்றோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு உரியதை, பரிசுத்தமான தசமபாகத்தை, கர்த்தருக்கு உரிய பரிசுத்தமான தசமபாகத்தை அவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் கொண்டு போய் செலுத்த வேண்டியது நம்முடைய பரிசுத்தமான கடமை. அது எப்படி செலவழிக்கப்படுகிறது, அது என்ன ஆகிறது, சரியான கணக்கு வைக்கப்படுகிறதா வைக்கப்படவில்லையா, நாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுத்து விட்டோம். அது எந்த விதத்தில் பயன்படுத்தப்பட்டாலும், அது தவறான விதத்தில் சில நேரம் கையாடல் செய்யப்பட்டாலும் கூட கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று நாம் பிடித்து வைத்து கொள்ளவும் வேண்டாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே மனுஷர்களிடத்தில் நாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கர்த்தருடைய பண்டசாலையில், அந்த பொறுப்பான மனிதர்கள் கரங்களில் நாம் சேர்த்தாக வேண்டும். என் தசமபாகத்தையும் சேர்த்து எதுவும் கர்த்தருக்கு உரியது, அவருடைய ஜனங்களுக்காக வேறு எவற்றையெல்லாம் அவர் கேட்கிறார். வசனம் சொல்கிறது பாருங்கள், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிராகாரங்களில் பிரவேசியுங்கள் என்று சங்கீதம் 96:8 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தசமபாகத்தை மட்டுமல்ல, அந்த தசமபாகம் என்பது கட்டாயமாக 10% செலுத்த வேண்டும். அதோடு சேர்த்து செலுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான பங்கு என்னவென்றால் காணிக்கைகள். வாசிக்கிறோம் பாருங்கள், மல்கியா 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று வாசிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோமா? ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். மனிதன் தேவனை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்காத பொழுது, தசமபாகத்தை காணிக்கைகளை நாம் உரிய நேரத்தில் உரிய இடத்துல செலுத்தாத பொழுது நாம் தேவனை ஏமாற்றுகின்றோம். அதைத்தான் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டாம் என்று மிகவும் பாரத்தோடு சொல்லுகிறதை மல்கியா 3 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம்.
வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். காணிக்கை என்றால் காணிக்கையாக நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? பாருங்கள், 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டியதை கட்டாயமாய் அல்ல, ஐயோ இவ்வளோ கட்டாயம் கொடுத்தாகணுமா என்ற விசனத்தோடும் வருத்தத்தோடும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று உற்சாகத்தோடு, நம்முடைய மனதில் உற்சாகத்தோடு கூட நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் அந்த நபர் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய ஊழியக்காரர்களுக்காக எவ்வளவு உற்சாகத்தோடு கொடுக்கிறார் என்று கர்த்தர் பார்த்து அவர் மிகவும் பிரியம் கொள்ளுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே கவலையோடு கருமித்தனமாக நாம் கர்த்தருக்கு கொடுக்கவே கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்பும் நாம் ஆதாம் ஏவாள் தோல்வி அடைந்த எந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும்? ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் வைத்தார். அவர்களுக்கு தேவன் சொன்னது என்ன? தோட்டத்தில் இருக்கிற எந்த விருட்சத்திலிருந்தும் நீங்கள் கனிகளை பறித்து புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் ஆதியாகமம் 3:3 வாசிக்கிறோம். எந்த மரத்திலிருந்தும் கனி புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். அதை தொடக்கூடாது. தேவன் சொன்ன அந்த காரியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மரத்தை தேவன் வைத்த நோக்கம் என்ன? என் சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா இல்லையா? உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, அதே போல தான் தசம்பாகம் என்ற ஒரு காரியம் தேவனுக்கு தேவையில்லை. ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா, மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் நம்மிடத்தில் சோதித்து பார்க்க விரும்புகிறார். அவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள், மல்கியா 3:10. அதே சமயத்தில் தசம்பாகம் என்ற விஷயத்தில் தேவன் நம்மையும் சோதிக்கிறார். எப்படி பாருங்க, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு பரீட்சை வைத்து அந்த நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை தொடாதே புசிக்காதே என்று சொன்னார். 10 தசம்பாகத்தை எடுத்து நீ அதை தொடாதே, உன் சொந்த நோக்கத்திற்காக செலவழிக்காதே, அதை எடுக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். ஆனால் பாருங்கள், ஏவாள் என்ன செஞ்சாலோ அதைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் எதை தொட வேண்டாம் என்று சொன்னாரோ அதை தொட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தசம்பாகத்திலே கை வைக்கிறோம்? எத்தனை பேர் கொடுக்காமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் கொடுப்போம் என்று தள்ளி போடுகிறோம்? யோசித்து பாருங்கள். ஏவாள் செய்த அதே தவறைத்தான் இன்றைக்கு நாமும் தசமபாக விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். தசமபாகத்தையும்
காணிக்கையும் தேவனுக்கு செலுத்த மறுக்கும்போது நாம் எந்த கற்பனையை உடைக்கின்றோம்? ஆண்டவருக்குரிய அந்த பரிசுத்தமான தசம்பாகத்தை நாம் செலுத்தாமல் போகிற பட்சத்தில் ஒரு கட்டளையை மீறுகிறோம். எந்த கட்டளை தெரியுமா? 10 கட்டளைகளில் 8வது கட்டளை. எது 8வது கட்டளை? யாத்திராமத்தில் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், களவு செய்யாதிருப்பாயாக என்று வாசிக்கிறோம். Thou shalt not steal. களவு செய்யாதிருப்பாயாக. அன்பானவர்களே, தேவனுக்குரிய தசம்பாகம் காணிக்கைகளை நாம் செலுத்தாவிட்டால் தேவனிடமிருந்து நாம் கொள்ளையடிக்கிறோம், பரலோகத்தை களவாடுகிறோம், ஊழிய தேவைகளிலிருந்து நாம் திருடுகிறோம் என்று பொருள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம்பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை தன்னுடைய அப்பாவிடமிருந்து அவன் திருடுகிறான். ஒருவேளை அப்பா, சரி என் பிள்ளைக்கு தேவை இருக்குது, அவன் எடுத்துக்கொள்ளட்டும், இதில் என்ன இருக்கிறது என்று நினைக்கலாம். தாராளமாக ஒரு தகப்பன் இருந்து விடலாம். ஆண்டவன் நம்ம என்ன அடித்தா கொன்று விடுவார், தசம்பாகத்தில் எடுத்து செலவழித்தா என்ன, அப்படி ரொம்ப குறிப்பாக ஆண்டவர் கொடுக்கணுமா, ஆண்டவர் ஒன்றும் தண்டிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சி துணிகரமாக செயல்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, பிள்ளையின் இடத்துல அந்த கெட்ட பழக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. தகப்பனிடமிருந்து திருடக்கூடிய அந்த திருட்டு செயல் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. அது அந்த பிள்ளைக்கு கேடு உண்டாக்கும் அல்லவா? பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் தேவனை வஞ்சிக்கிறோமா? தேவனுக்குரியதை, பரிசுத்த தசம்பாகத்தை, காணிக்கைகளை செலுத்தாமல் 8ஆம் கட்டளையை மீறுகிறோமா? தேவனுடைய தசம்பாகம் மற்றும் காணிக்கையை தெரிந்தே திருடும்போது என்ன நடக்கும் என்று தேவன் கூறுகிறார். மல்கியா 3:9 வசனத்தை பாருங்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். மல்கியாலே இருக்கு. ஆண்டவருடையதை நாம் களவாடினால், தேவனுக்கு உரிய பரிசுத்தமான பங்கை நாம் திருடினோம் என்று சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மைகள் இருக்காது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, உடலில் ஆரோக்கியம் இருக்காது. தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது சாபம் உண்டாகும் என்பதை வசனமே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதாம் ஏவாளை பாருங்கள். ஆண்டோடைய கட்டளையை அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரம் என்ற விஷயத்தில் அவர்கள் மீறினார்கள். அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் 6000 ஆண்டு கால சாபங்கள், பாவத்தினுடைய கொடிய விளைவுகளை கண் முன்னாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த கட்டளை, தசம்பாகம் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டும் என்ற சட்டத்தை நாம் உண்மையாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் கடைபிடித்தாக வேண்டும். வசனம் சொல்கிறது பாருங்கள், திருடரும் தசம்பாகத்தை காணிக்கைகளை திருடுகிறவர்கள், தேவனுக்கு கொடுக்காமல் பிடித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள், திருடரும் பொருளாசைக்காரரும். ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் நாம் எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இதுவே போதாது என்று நினைக்கிறோமா? பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர். கொள்ளையடிக்கிறோமா? ஆண்டவருக்குரியதை செலுத்தாமல் நாம் அபகரிக்கிறோமா? இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பொருளாசை என்பது மிகவும் அபாயகரமானது. ஏன் பேராசை மிகவும் ஆபத்தானது? பொருளாசையை பேராசை என்றும் நாம் சொல்லுகிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். லூக்கா 12:34. நம்முடைய பொக்கிஷங்களை நாம் எங்கே சேர்க்கிறோம்? பூமியிலே சேர்க்கிறோமா? பரலோகத்திலே சேர்க்கிறோமா?
நமக்காகவே சேர்க்கிறோம் என்றால் பூமியிலே சேர்க்கிறோம். ஆண்டவருக்காக சேர்க்கிறோம் என்றால் பரலோகத்திலே சேர்க்கிறோம். ஊழியத்திற்காக கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே சேர்க்கிறோம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே சேர்க்கிறோம். கீழ்ப்படிந்து கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே சேர்க்கிறோம். தேவனுடைய மகிமைக்கென்று கொடுக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே சேர்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய பொக்கிஷம் எல்லாவற்றையும் நாம் வைக்க வேண்டிய இடம் பரலோகம். பூலோகத்திலே தேவனுடைய பண்டசாலை, அங்கே வைத்தால் நம்முடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்திலே வைக்கப்படுவதற்கு சமம். நம்முடைய இருதயம் ஆண்டோடைய ஆலயத்திலும் ஊழியத்திலும் ஆத்தும ஆதாயத்திலும் பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலுமே நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். நாம் இயேசுவின் தசம்பாகம் மற்றும் காணிக்கையை திருடும்போது தேவன் அதை எவ்வாறு பார்க்கிறார்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கிறோம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அருவருத்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய செயல்கள் தேவன் சொல்லியிருக்கிற கட்டளைப்படி இல்லை என்றால் தேவன் நம்மை அருவருக்க நேரிடும். அரோசித்தல் என்றால் அருவருத்தல். தேவன் அருவருத்து நம்மை வெறுத்து தள்ளக்கூடிய ஒரு நிலையை நாமே நம்முடைய கீழ்ப்படியாமையினால் உருவாக்கிவிடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமாய், உண்மையாய், ஊக்கமாய், உதாரத்துவமாய், உறுதியாய் கொடுக்க வேண்டும். கொடுப்பதை குறித்து வேறு என்ன வேதாகம கோட்பாடுகளை தேவன் பரிந்துரைக்கிறார்? பவுல் சொல்லுகிறார், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:5 வாசிக்கிறோம். மக்கதோனியா நாட்டிலே இருந்த சபையார் எப்படி கொடுத்தார்கள்? முதலாவது தங்களை தாங்களே கொடுத்தார்கள். நம்ம நினைக்கிறோம் வெறும் பணத்தையும் காணிக்கையும் சில்லறைகளையும் கொடுத்து விட்டால் போதும். தேவன் முதலாவது தேடுவது நம்மைத்தான். உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன் என்று கூட பவுல் இதே 2 கொரிந்தியரில் எழுதி வைத்திருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். ஆண்டவர் அப்படித்தான். ஆண்டவர் நம்முடைய ஏதோ பணத்தை கேட்குறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் நம்முடைய ஆத்துமாவை கேட்கிறார். நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு பிற்பாடுதான் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9. முதலாவது தேவன் நம்மை கேட்கிறார். அதற்கு அடுத்தபடியாகத்தான் தேவன் நம்முடையதை கேட்கிறார். அன்பானவர்களே, வேதம் எவ்வளவு அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் என்று சொல்லுவார்கள். நாம் ஆண்டவருக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் கொடுக்க கொடுக்க நமக்கு இன்னும் பெருகத்தான் செய்யும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24. சேர்க்கணும் சொல்லிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல், ஆண்டவர் கொடுக்காமல் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி தனக்கென்று வைத்துக் கொள்ளுகிறவன் காலப்போக்கில் எல்லாவற்றையும் இழந்து அவன் நஷ்டமடைவான். அடுத்த வசனம் பாருங்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம் ஆண்டவருக்கென்று உதார குணத்தோடு கொடுக்க வேண்டுமா? நாம் எடுத்து ஆண்டவருக்காக பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு திரும்ப பாய்ச்சுவார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35 வாசிக்கிறோம். பாருங்கள், தேவனுக்கு கொடுப்பதினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்பது குறித்தெல்லாம் தேவன் அருமையான வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். நாம்
பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம்? எனக்காகவே நான் சேர்த்து வைக்கிறேனா, அல்லது மற்றவர்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக கொடுக்கிறேனா என்பதை சிந்திக்கணும். அன்பான தேவப்பிள்ளைகளே, கால கடைசியில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக வாழக்கூடிய நாம் சுயநலமிகளாக, கருமிகளாக நாம் மாறிவிடக்கூடாது என்று அக்கறை உள்ள தெய்வம் நம்முடைய குணம் விருத்தி அடைய வேண்டும், நம்முடைய குணம் பரிசுத்தம் அடைய வேண்டும், இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தசமபாக திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். பிதா, குமாரன், ஆவியானவர் எல்லாரையும் பாருங்கள். பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், பரலோகத்திலே மகிமையை எல்லாவற்றையும் விட்டுவிட்டார், பூமியிலே மனிதனாக வந்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் பரமேறி செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்தார்? நமக்கு இரட்சிப்பை கொடுக்கிறார், இயேசுவிடம் வழி நடத்துகிறார், பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் அவர் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன். அவர் God constantly gives us his blessings. எப்பொழுதும் தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தினம் ஜீவன் கொடுக்கிறார், நல்ல இளைப்பாறுதலை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், இரட்சிப்பை எல்லாருக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மழையை கொடுக்கிறார், வெயிலை கொடுக்கிறார். அவர் கொடுக்காமல் இருப்பது என்ன? அன்பானவர்களே, நாம் வணங்குகிற தெய்வம் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்றால் அவரை வணங்குகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சுயநலம் நம்மிடத்தில் இருக்கலாகாது. நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். 1 கொரிந்தியர் 16:2. அதாவது ஆண்டவருக்கு கொடுப்பதை என்ன செய்யணுமா? ஒழுங்குமுறையாய் கொடுக்க வேண்டும். சிஸ்டமேட்டிக் பெனவலன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆண்டவருக்கென்று கொடுப்பதை ஒழுங்குமுறையாக திட்டமிட்டு கொடுக்க வேண்டும். ஏதோ வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுவதை பவுல் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த வாரத்தின் முதல் நாளில் என்ன செய்வாங்க? அடுத்த வாரத்திற்கான வேலை சம்பாத்தியத்திற்கென்று மனிதர்கள் ஓட ஆரம்பிப்பார்கள். ஆகவே என்ன பண்ணுங்க? வாரத்தின் ஆரம்பத்திலேயே கடந்த வாரத்தில் வந்த சம்பாத்தியத்தின் வரவு காணிக்கையில் தசமபாகம் அதிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க என்ற ஒரு முறைமையைத்தான், ஒழுங்கு முறைமையைத்தான் பவுல் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் வருவேன், வரும்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே எடுத்து வையுங்கள் என்று சொன்னார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நாம் ஆலயத்திற்கு போவதற்கு முன்பாகவே என்ன செய்யணும்? தசமபாகம், காணிக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்து நாம் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். தசமபாகம் எவ்வளோ கொடுக்கணும், காணிக்கை ஆண்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், எல்லாவற்றையும் நம்ம ஜெபத்தோடு திட்டம் பண்ணி குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, கணவன், மனைவி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமபாகங்களை சரியாக எடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் திட்டமிட்டு தேவனுக்கென்று ஒழுங்குமுறையோடு கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். உபாகமம் 16:17. பைபிளில் நமக்கு தெரியுமல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏழை விதவை ஒருத்தி, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள், தனக்கு இருந்த ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு இருக்கிறத அப்படியே அவள் போட்டு விட்டாள். நம்முடைய தகுதி என்ன? அதற்கு ஏற்றபடி நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அன்பான தேவப்பிள்ளைகளே, யாக்கோபு அந்த சொப்பனத்தில் ஏணியை கண்டான். அந்த ஏணி எதை குறிக்கிறது? பாருங்கள், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 1:51 இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அந்த சொப்பனத்தில் ஏணியை பார்க்கிறான். ஆண்டவர் சொன்னார்ல,
வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த யாக்கோபுக்கு வானம் திறந்து அவன் பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், இயேசுவை அவன் கண்டான், இயேசுவின் வழிநடத்துதலை அவன் பெற்றான், இயேசுவின் வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் வருஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் மல்கியா 3:10 சொன்னாரே. அந்த ஆசீர்வாதம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நம் தேவனுக்கு உண்மையாய் கொடுப்போம் என்றால் இயேசுவானவர் நம்மோடு எப்பொழுதுமே இருப்பார். நம்மை வழிநடத்துவார், பாதுகாப்பார், கண்காணிப்பார், பராமரிப்பார். ஒரு தீங்கும் நேரிடாமல் அவர் நம்மை வழி நடத்துவார். யாக்கோபுக்கு அதை செய்த தேவன் நமக்கும் நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எது? பாருங்களேன், நீதிமொழிகள் 23:26 வாசிக்கிறோம். தேவன் கேட்கிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்குறார். ஏதோ நம்முடைய பணத்தை கேட்குறான்னு நினச்சிடக்கூடாது. அவருக்கு நமது இருதயம் தேவை. நம்முடைய இருதயத்தில் அவர் குடிகொள்ள விரும்புகிறார். அவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற தசமபாகம் காணிக்கையில் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தெரியாது. ஆனால் பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மத்தேயு 15:8 வாசிக்கிறோம். இயேசு அப்படி சொன்னார். நம்முடைய வாயினாலே உதடுகளினாலே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோம், உள்ளம் ஆண்டவர் விட்டு தூரமாய் இருக்கிறது. நாம் அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் படிக்க போகிறோம். தென்னாப்பிரிக்காவில் ருடீஷியா என்ற ஒரு பட்டணம். அந்த ருடீஷியாவில் ஓர் ஆப்பிரிக்க அட்வென்டிஸ்ட் விசுவாசி ஒருவர் இருந்தார். ஆப்பிரிக்க கிறிஸ்தவர் ஒருவர். அவர் ஒரு நாள் என்ன செய்தாராம்? மல்கியா 3ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டிருந்தார். அதில் படிக்கும் பொழுது இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11, 12 போன்ற வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ கர்த்தருக்கு தசமபாகங்கள் காணிக்கைகளை கொடுக்கிறாயா? இதை படித்த உடனே அந்த விசுவாசி, ஆண்டவரே, எனக்கு ஏராளமான ஆடு மாடுகள் சொத்து சுகம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் உமக்கு தசமபாகம் செலுத்தலையே, 10ல் ஒரு பங்கை உமக்கு நான் கொடுக்கவில்லையே என்று மிகவும் வேதனைப்பட்டார். ஜெபித்தார், தீர்மானம் எடுத்தார். என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய போதகர், டீக்கன்மார்கள், சபை உதவிக்காரர்கள் எல்லாரையும் ஒரு நாள் வர சொன்னார். வர சொல்லி, போதகரே, என் வீட்டில் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கின்றன, இதுவரைக்கும் நான் தசமபாகம் ஆண்டவர் கொடுக்கல, 10ல் 1 ஆண்டவர் கொடுக்கல. நான் என்ன செய்ய போகிறேன்? என் பட்டியை திறந்து ஆடு மாடுகளை நான் ஒவ்வொன்றாக அனுப்புவேன். நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு ஆடையும், இப்போ 10 ஆடுகள் வரிசையாக வருதுன்னா 10ஆவது ஆட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி வரிசையாக எவ்வளோ ஆடுகள் இருக்கும் அவ்வளவிலும் இருந்து ஆடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல் காளை மாடுகள் அப்படி வரிசையாக 1, 2, 10ஆவது வரும்பொழுது அந்த 10ஆவதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம்? தன்னுடைய ஆடுகளிலிருந்தும் மாடுகளிலிருந்தும் தசமபாகத்தை ஆலயத்தில் கொடுத்தார். ஊழியக்காரன் டீக்கன்மார்கள் வந்து பிடித்து கொண்டு போனார்கள் ஆடு மாடுகளை. இதை பார்த்த ஊரில் இருந்த அக்கம் பக்கத்தார், சொந்தக்காரர்கள் எல்லாரும் சொன்னார்களாம், இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அது அந்த மனிதனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் இரவில் அந்த கிராமத்திற்குள்ளே, அந்த மனிதன் இருந்த அந்த பகுதியில், இந்த பட்டிகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா கொஞ்சம் ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். ஒரு நாள் இரவில் ஒரு சிங்கம் ஒன்று அங்கே வந்தது. அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த கிறிஸ்தவ விசுவாசி
அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவன் வைத்திருந்த அந்த பட்டி, ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்தது. அந்த பட்டிக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தது அந்த சிங்கம். அந்த பட்டியினுடைய உயரம், வேலி உயரம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் உயரம் தான் இருக்கும். அழகாக சிங்கம் உள்ளே குதித்து விடலாம். ஆனால் அது குதிக்கவில்லை. அந்த பட்டியினுடைய வாசல்லே போய் எப்படியாகிலும் உள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் ஆடு மாடுகளை பிடித்து சாப்பிடலாம், அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சிங்கம் நினச்சிச்சு. ஆனால் அந்த சிங்கம் அசிங்கப்பட்டு போனது. என்னாச்சு தெரியுமா? உள்ளுக்குள்ளே பாதி உள்ளே நுழைஞ்சிச்சு, ஆனால் நுழைய முடியாமல் அது பின்னிட்டு திரும்பி வெளியே வந்து விட்டது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மற்ற பட்டிகளுக்கெல்லாம் போய் இன்னொருவருடைய பட்டியில் என்ன பண்ணிச்சான், 4 மாடுகளை, பசுமாடுகளை அடித்து கொன்று தின்று போட்டு விட்டது இந்த சிங்கம். இன்னும் அப்படியே மற்ற பட்டிகளுக்கும் போய் அங்கே நிறைய ஆடு மாடுகளை இந்த சிங்கம் கொன்று போட்டு விட்டது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பு. அடுத்த நாள் காலையில் ஒவ்வொரு பட்டியிலும் ஆடுகள் மாடுகள் இருக்கிற பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பட்டியிலும் பார்த்தீங்கன்னா ஏராளமான மாடுகள் ஆடுகள் செத்து கிடந்தன. இப்போ ஊர் மக்கள் பார்க்குறாங்க, அந்த கிறிஸ்தவ விசுவாசி அவன் பட்டியில் ஒரு ஆடும் ஒரு மாடும் சாகலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து இந்த கிறிஸ்தவ அட்வென்டிஸ்ட் விசுவாசியை பார்த்து கேட்டார்களாம், ஐயா, உங்கள் பட்டியில் ஒரு மாடும் ஒரு ஆடும் சாகலையே, உங்கள் கால்நடைகளுக்காக என்ன மருந்து வைத்திருக்கிறீர்கள், அந்த மருந்தை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த மனிதன் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ விசுவாசி சொன்னாராம், மருந்து ஒன்றும் என்னிடம் இல்லை, என் தசமபாகத்தை செலுத்தினேன், தேவன் என் கால்நடைகளை காத்தார், நான் பைத்தியம் என்று நீங்கள் சொன்னீர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியும் எவனும் பைத்தியம் அல்ல என்று அவர் கூறினார். என்னை பைத்தியம்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தேன், அவர் என்னுடைய மிருக ஜீவன்களை பாதுகாத்தார், நான் பைத்தியம் கிடையாது. கால்நடைகளின் பாதுகாப்புக்கான பரலோக பூச்சி மருந்து அப்படின்னு அவர் சொன்னாராம். மல்கியா 3:10, 11. ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தால் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார், குறையே இருக்காது. அந்த வாக்கு தத்துவம் இதுதான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை, அது அப்படியே இங்கிலீஷில் படித்து பாருங்க, பட்சித்து போடுகிறவனை அப்படின்னு இருக்கும். யாரு? பிசாசு. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவனை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், many are poor because they rob God. Many churches also miss the visitations of the Spirit because they starve their ministers என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? தேவனை வஞ்சிப்பதால் அநேகர் ஏழைகளாய் இருக்கின்றனர். அநேகம் திருச்சபைகளும் ஆவியானவரின் சந்திப்புகளை தவறவிடுகின்றனர். காரணம், தங்கள் ஊழியக்காரர்களை பசியால் அழியச் செய்கின்றனர். நாம் தேவனை கொள்ளையிடுவதை நிறுத்துவோம். தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். தசமபாகம் மற்றும் காணிக்கையில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் நமது வாழ்க்கையில் செய்யும் அனைத்து காரியங்களிலும் இயேசு நம்முடன் பங்கு பெறுகிறவராய் இருக்கிறார். தசமபாகம் மற்றும் காணிக்கையை நீங்கள் செலுத்துவதன் மூலம் அவர் உங்கள் கூட்டாளியாக, உங்கள் நண்பராக மாறும்படி அவரை அழைக்க உங்களுக்கு விருப்பமா? ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நீங்கள் கொடுத்திருக்கிற தசமபாக திட்டத்திற்காக நன்றி. எங்களுடைய கீழ்ப்படிதல், நாங்களும் காட்ட வேண்டிய அன்பு, நம்பிக்கை, இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த திட்டத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் இதை புறக்கணிக்காதபடி, உம்மை கொள்ளையிடாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும். தேவனே,
உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஊழியங்களை தாங்குகிறவர்களாய் எங்களை மாற்றும். உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். ஆமேன். அமேசிங் ஃபேக்ட்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அமேசிங் ஃபேக்ட்ஸ் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை செயலாக்கம் தான் இன்று என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. நான் குற்றப்படுத்தப்படலை, ஆனால் அதை குறித்து சந்தோஷம். வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் ஒரு அங்கமாக ஞானஸ்நானம் கொடுத்த ஜீவனை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. அமேசிங் ஃபேக்ட்ஸ் 55 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய நற்செய்தி உலகமெங்கும் அறிவித்து வருகிறது. அப்புறமா அமேசிங் ஃபேக்ட்ஸ்க்கு இடையில லோகோ வரும். இதற்கு முன்பாக நிறைய பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர் பேசுகிறத முதன்முறையாக நான் கேட்டேன். இவர் ஏதோ ஒன்றை குறித்து சொல்லும்போது நான் உடனே வேதத்தை எடுத்து அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்பாக அதை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை. எனவே நான் வேத பாடங்களை படிக்க துவங்கினேன். நான் உட்பட இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரும் மாற்றம் பெற துவங்கினோம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பது என் வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்தது. தேவன் என்னத்தை பேசினாரு. நான் உண்மையாகவே அவர்தான் என் தகப்பன் என்பதை கண்டேன். நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன். இப்போதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லைங்கிறதே நான் உணர்ந்தேன். நான் ஒரு தீர்க்க தரிசன பாட வகுப்புக்கு சென்றேன். அது என்னை சுக்குநூறாக உடைத்தது. இச்செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததும் மறுக்க முடியாத உண்மையுமாக இருந்தது. இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது.